இப்போ ஒருத்தங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா அவங்க வந்துட்டு சாலிசிலிக் ஆசிட் இல்லை நைசினமைட் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பிக்மெண்டேஷன் இருக்குது இல்லை எனக்கு நான் ஜஸ்ட் ஸ்கின் ருட்டீன் மெயின்டைன் பண்ணணும்னா கிளைகாலிக் ஆசிட் சூஸ் பண்ணலாம். ஒருத்தங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா லாக்டிக் ஆசிட் சூஸ் பண்ணலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் மட்டும் இட் இஸ் ஆல்வேஸ் நெசசரி டு apply and reapply at least once in 3 to 4 hours. முடிஞ்சா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 தடவை அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ திஸ் கேன் பி அ வெரி பேசிக் சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன் இந்த டே டைம். ஒரு உமனோட ஸ்கின்னும் மேனோட ஸ்கின்னும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மேன்து கண்டிப்பாக கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஓ ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆர் யூனிசெக்ஸ் தான். முடி இந்த சைடு தான் வளருதுன்னா இப்படி தான் ஷேவ் பண்ணுவோம், இப்படி இருக்குன்னா இப்படி தான் ஷேவ் பண்ணுவோம். ரிவர்ஸ் ஷேவிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இஷ்யூஸ் அதிகமாக வரும். பிளேட்ஸோட ஹெட் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மாற்றாம நிறைய நாள் ஒரே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றணும். ஏன்னா பிளண்ட் பிளேட்ஸ் கேன் ஆக்சுவலி டேமேஜ் யுவர் ஸ்கின். ஆக்னி இச்சும் ஆகும். ஸோ அதனால தே வில் ஸ்க்ராச் இட் ஆஃப். அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக த மோர் யூ டிக் இட் அது இன்னும் வந்துட்டு டீப் ஆகிடும். GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. Hello ma'am, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How are you? I'm good too ma'am. Actually ஒரு 10 to 15 years back நம்ம பார்த்தோம்னா ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்தாலே மோஸ்ட்லி யூனிசெக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்கின் கேர்ன்றதுல உமன் ஸ்கின் கேர், மென் ஸ்கின் கேர்னு அப்படி தனித்தனியாக வந்துடுச்சு. அதுக்கு ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மென்னோட ஸ்கின் வந்து உமனோட ஸ்கின்னை விட ரொம்ப திக்குன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா மேம்? ஆக்சுவலாக அனாட்டமிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆமாம். ஏன்னா இப்போ நம்ம தோலுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 லேயராக நம்ம வந்துட்டு தோலை வந்து பிரிக்கலாம். ஸோ நம்ம வெளிப்புறமாக பார்க்குறது வந்து எபிடர்மிஸ், மிடில் இருக்கிற லேயர் தான் டெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் வந்துட்டு நம்மளோட கொலாஜன், இலாஸ்டின், நம்ம ஆயில் ப்ரொடியூசிங் கிளான்ஸ், ஸ்வெட் ப்ரொடியூசிங் கிளான்ஸ், ஹேர் ஃபாலிகல்ஸ் அதெல்லாம், பிளட் வெசல்ஸ் அதெல்லாம் இந்த லேயரில் தான் காம்பேக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேட். ஸோ இந்த 3 தான் வந்துட்டு ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர். இப்போ மென்னுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த டெர்மல் காம்பனண்ட் அந்த மிட் லேயருங்கிறது விமனை விட வந்துட்டு கொஞ்சம் திக்கராக இருக்கும். ஸோ ஆன் அ கம்பேரிசன் ஒரு உமனோட ஸ்கின்னும் மேனோட ஸ்கின்னும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மேன்து கண்டிப்பாக கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அப்போ வந்து இப்போ மென்க்குன்னு இருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுமா, இல்லை யூனிசெக்ஸ்க்கு இருக்க நார்மல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மென்ஷன் பண்ணி இல்லாமல் இருக்கும்ல அது யூஸ் பண்ணலாமா அவங்க? ஸோ ஆக்சுவலி இந்த ஒன்லி ஃபார் மென் ஒன்லி ஃபார் விமென்ங்கிறது வந்துட்டு in my opinion it's just a marketing strategy. So நம்ம யூஸ்வலி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா what a man uses a woman can also use and vice versa. So most of the skincare products or hair care products are unisex தான். So நம்ம even when we are prescribing it டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ண மாட்டோம். அண்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு எப்படின்னா ஒரு இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒரு மாலிகுலோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குறதா இல்லை கம்மியாக குறைக்கிறதாங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் சென்சிட்டிவிட்டி தான் தவிர்த்து இதில் வந்துட்டு இது மேல் ஜெண்டர் ஃபீமேல் ஜெண்டர்லாம் கிடையாது. அதே மாதிரி உமனுக்கு வந்து ஆக்னே வரதுக்கு ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் லெவல் நிறைய ரீசன் சொல்கிறாங்க. மென்னுக்கு ஆக்னே வரதுக்கு என்ன ரீசன் ஆக்சுவலாக? ஸோ ஆக்னே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் மென் ஆர் விமன், அஃப்கோர்ஸ் விமனுக்கு ஒரு ஃபியூ எக்ஸ்ட்ரா காசஸ் இருக்கலாம். பட் ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா 4 மெயின் காஸ் தான் ஆக்னேக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ஆயில் ப்ரொடியூசிங் கிளாண்டோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி. அது சில பேருக்கு அவங்க தோலோட தன்மையே அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்லேயே வந்துட்டு ஒரு பாக்டீரியா இருக்கும், கியூட்டி பாக்டீரியம் ஆக்னஸ்னு. ஸோ இது வந்துட்டு ஆக்னே காஸ் பண்ணுற பாக்டீரியா. ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் கூடும் போதும் நம்மளுக்கு ஆக்னே வரலாம். மூணாவது நம்மளுக்கு ஒரு உறுப்புலையும் வந்துட்டு அந்த உறுப்பை லைன் பண்ணுறதுக்கு செல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த செபேஷியஸ் கிளாண்டுக்குமே வந்து செல் லைனிங் இருக்கும். அண்ட் இது சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர்ட்டாக மல்டிப்ளை பண்ணும்போது அந்த சீபம் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இது தேர்ட் ரீசன். ஃபைனலி ஆண்ட்ரோஜன் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஸோ இது வந்துட்டு இரஸ்பெக்டிவ் மேல் ஆர் ஃபீமேல் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஆஃப்கோர்ஸ் மென்னுக்கு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறதே ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கும்போது இதுக்கு தனியாக ரிசெப்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரிசெப்டர்ஸில் போய் அதை அட்டாச் பண்ணிக்கும். அண்ட் இந்த ரிசெப்டர்ஸ் வந்துட்டு நம்ம இந்த ஆயில் கிளான்ஸில் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஒருத்தங்களுக்கு அந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஆக்னே வரும். அதே மாதிரி ஆக்னே இல்லை பிம்பிள் வந்தால் அது வந்துட்டு போனதுக்கப்புறம் ஸ்கார்ஸ் இல்லை பிட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ இது என்னென்னா தெர் இஸ் ஆல்சோ அ ஜெனட்டிக் காம்பனன்ட் டு இட். ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு அவங்களோட அப்பாவோ இல்லை அம்மாக்கோ ஆக்னே இருந்து அவங்களுக்கு தழும்பாக இருந்தால் தெர் இஸ் ஆல்வேஸ் a 50% சான்ஸ் தட் அவங்களோட ஆஃப் ஸ்ப்ரிங்குக்குமே அந்த மாதிரி வந்து ஆக்னே வந்து தழும்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் ஆக்னேயை எவ்வளோ சீக்கிரமாக ட்ரீட் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெட்டர். ஏன்னா ஆக்டிவ் ஆக்னே இருக்கும்போது நம்ம ஐதர் நம்ம க்ரீம்ஸ் ஆர் ஜெல்ஸ்னாலையோ இல்லை ஓரல் மெடிசன்ஸ்னாலையோ ட்ரீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வி கேன் ப்ரிவெண்ட்
ப்ரிவெண்ட் ஸ்கார் ஃபார்மேஷன். ஸோ இதில் தான் அந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூருங்கிறது இங்கே தான் அப்ளிகபிள் ஆகும். பிகாஸ் a lot of people அவங்க ஆக்னே வந்தால் ஜென்ரலி என்ன நினைப்பாங்க, அது ஏஜ் ரிலேட்டட், இல்லாட்டி இப்போ வந்துட்டு போயிடும், நம்ம அதை பற்றி ஒன்றும் வரி பண்ணிக்க வேணாம்னு நினைப்பாங்க. பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ட்ரீட் ஆக்னே. தேர்ட் ஒன் வந்துட்டு நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா ஆக்னேயை பிக் பண்ணுவாங்க. அதாவது ஒன்று அவங்களாவே ஸ்க்வீஸ் பண்ணி வெளியில் எடுத்துருவாங்க, இல்லை அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு ஆக்னே இச்சும் ஆகும். ஸோ அதனால் தே வில் ஸ்க்ராச் இட் ஆஃப். அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக த மோர் யூ டிக் இட் அது இன்னும் வந்துட்டு டீப் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு ஸ்காரிங் ப்ரிவெண்ட் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏற்கனவே ஸ்காரிங் வந்துருச்சுன்னா அதுக்குமே இப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஐதர் த்ரூ லேசர்ஸ் ஒரு அதர் எனர்ஜி பேஸ்ட் டிவைசஸ் நம்ம ஸ்காரை வந்துட்டு ட்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு மேஜர் கன்சர்ன் இந்த ரீசன்ட் டேஸில் எல்லாருக்கும் இருக்கிறது வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம். அதுவும் மென்னுக்கு ரீசெண்டாக பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வந்து ஃபோர்ஹெட் ரீஜனில் ரொம்ப ப்ரெடாமினண்ட்டாக வருது நிறையா மென்னுக்கு. அது எதனால் வருது, அது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் அவங்க பண்ண முடியுமா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பிக்மெண்டேஷன் இஸ் வெரி காமன். ஒன்று பிகாஸ் வந்துட்டு நாட் மெனி பீப்புள் வந்து ஃபாலோ அ ப்ராப்பர் ஸ்கின் கேர். ஸோ பேசிக் திங் லைக் யூஸிங் அ மாய்ஸ்சரைசர் ஆர் சன்ஸ்க்ரீனே அதை அவங்க பண்ணுறதில்ல. அது பண்ணாத போது ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக அன்ஈவனாக ஆயிரும். ஸோ அண்ட் யூஸ்வலி மோர் எக்ஸ்போஸ் பார்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ். இப்போ நிறைய பேர் என்னென்னா அவங்க பைக்லாம் ஓட்டும் போது ஃபேஸ் இங்கே கவர் பண்ணிப்பாங்க, ஃபோர்ஹெட் மட்டும் வந்துட்டு எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக இந்த பார்ட் டேன் ஆயிரும். செகண்ட் திங் வந்து ஃப்ரிக்ஷனல். நிறைய பேருக்கு இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் வச்சுட்டு ஃபோர்ஹெட்டையும் சரி சீக்ஸும் சரி ரப் பண்ணிகிட்டே இருப்பாங்க when they are talking or doing something. ஸோ ஃப்ரிக்ஷன் எப்போவுமே எனி ஃபார்ம் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஓவர் த ஸ்கின் பாடியில் எந்த பார்ட்டில் நம்ம பண்ணாலுமே அது பிக்மெண்டேஷன் அதிகம் தான் படுத்தும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது அகாந்தோசிஸ்னு சொல்லி. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இட் கேன் ஆல்சோ இண்டிகேட் அ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட். இவங்களுக்கு வந்துட்டு டிப்பிக்கலாக வந்து ஸ்கின் வந்து நல்லா திக்காக டார்க்காக ஆல்மோஸ்ட் ப்ரௌனிஷ் பிளாக்காக இருக்கும், ஆல்மோஸ்ட் வெல்வெட்டி டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும். அண்ட் ஃபோர்ஹெட்டில் வந்து மென்னுக்கு ரொம்ப காமனாக பார்க்கலாம். இது இல்லாமல் நம்ம பாடி ஃபோல்ஸில் நெக்லையுமே இது ரொம்ப காமனாக பார்ப்போம். பட் மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஹெட்டில் அதே மாதிரி இந்த சைட்ஸ்லையுமே வந்து வரும். அடுத்த காமன் கண்டிஷன் வந்து செபரிக் மெலனோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்னா இந்த நம்ம எப்படி இந்த ஆக்னே உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த சீபம் செக்ரீஷன் அதிகமாகுதோ சில பேருக்கு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மட்டும் பிளாக் பேச்சஸ் இருக்கும், மற்றபடி வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ சில பேருக்கு வந்துட்டு அது ஒயிட் ஸ்கேலிங் மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு அது பிக்மெண்டேஷனாக இருக்கும். ஸோ யூஸ்வலி மென்க்கு இதுதான் காமன் காஸ். நம்ம ஐடியலி காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா ட்ரீட் பண்ணிடுறது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அகாந்தோசிஸ் மாதிரினா நம்ம இவாலுவேட் பண்ணி பார்ப்போம், பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் அவங்க ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன் will automatically cause a reduction in pigmentation. ஸோ அதே மாதிரி இந்த செபரிக் மெலனோசிஸும் நம்ம இந்த ஆயில் கிளாண்ட் ஹைப்பர் செக்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிக்ஷனலாக இருந்துச்சுன்னா அவங்கள இந்த ரப்பிங் ஹேபிட்ஸ்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக பிக்மெண்டேஷன் ரிவர்ஸ் ஆயிரும். இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பேசிக் ஸ்கின் கேர் லைக் யூஸிங் அ மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் that itself will help. இந்த பிஸி டே டு டே லைஃப்பில் சிம்பிள் டே டு டே ரொட்டீன் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒரு மென் ஃபாலோ பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும்? ஸோ டே டு டேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஸோ ஒன்று வந்து ஏஎம், தி அதர் இஸ் பிஎம், ரைட்? ஸோ இப்போ ஏஎம் வந்து பார்த்தீங்கன்னா they can start off with a very mild face wash. ஏன் வந்துட்டு மார்னிங் டைமில் வந்துட்டு மைல்ட் ஃபேஸ் வாஷ் பார்த்தோன்னா நைட்டில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ரொட்டீன் முடிச்சுட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனே முடிச்சுட்டு நைட்டில் வீட்டில் வேர் ஒன்லி அட் ரெஸ்ட். ஸோ நம்மளுக்கு பெரிய எக்ஸ்போஜர் இருக்காது பொல்யூட்டன்ஸ்க்கு டஸ்ட்டுக்கெலாம். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு மைல்ட் கிளென்சர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ரொம்ப ஸ்கின் பேரியரை ஸ்ட்ரிப் பண்ண மாட்டோம். அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் எந்த ஸ்கின் டைப் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது பெட்டர். தேர்ட் திங் இஸ் சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் மட்டும் இட் இஸ் ஆல்வேஸ் நெசசரி டு apply and reapply at least once in 3 to 4 hours. முடிஞ்சால் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 தடவை அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ திஸ் கேன் பி அ வெரி பேசிக் சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன் இன் த டே டைம். இப்போ நைட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி டிபெண்டிங் ஆன் தேர் ஸ்கின் டைப் அவங்க ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, இல்லை எனக்கு ஆக்னே அதிகமாக இருக்குன்னா தே கேன் லுக் ஃபார் ஸ்கின் ஃபேஸ் வாஷ் வித் எக்ஸ்ஃபோலியேட்டிங் இன்க்ரீடியன்ட். ஸோ அது பண்ணும்போது அவங்களுக்கு their skin will feel better. இப்போ சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குன்னா they can opt for a cream based face wash. ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு அடுத்து they can choose serums also according to their skin type. ஸோ பொதுவாக என்ன ஒரு ஸ்கின் டைப் இருந்தாலுமே they can incorporate an exfoliant serum. ஸோ இது வந்துட்டு காமனாக நம்மளுக்கு இந்த கிளைகாலிக் ஆசிட் சாலிசிலிக் ஆசிட்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை அவங்க யூஸ் பண்ணலாம்.
அந்த மற்ற 3 நாள் வந்துட்டு தே கேன் ஸ்டார்ட் ஆஃப் வித் வைட்டமின் சி சீரம். இதுவே அவங்க வந்துட்டு 30+ இருக்காங்கன்னா ஒரு ரெட்டினால் பேஸ் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆல்வேஸ் லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஷுட் ஆல்வேஸ் பி அ மாய்ஸ்சரைசர். எஸ்பெஷலி ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நைட்டில் கண்டிப்பாக ஏர் கண்டிஷனர் இல்லாமல் தூங்க மாட்டாங்க. ஸோ ஏர் கண்டிஷனர் என்ன பண்ணணும்னா இட் வில் suck up more moisture from your skin. So to protect your skin barrier from getting disrupted, லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு எப்போவுமே நைட் ருட்டீனில் மாய்ஸ்சரைசராக தான் இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ஃபோலியேஷனில் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனும் இருக்குது, ஃபேஷியல் ஸ்க்ரப்ஸும் இருக்குது. மென் எதுக்கு ஆப் பண்ணணும்? ஃபேஷியல் ஸ்க்ரப்ஸ்க்கா இல்லை எக்ஸ்ஃபோலியேஷன் பீல்ஸ் மாதிரியா? ஆல்வேஸ் எக்ஸ்ஃபோலியன்ஸ் தான். ஸ்க்ரப்ஸ் ஆஃப் எனி ஃபார்ம் ஃபிசிக்கல், அதாவது நம்ம மேனுவலாக நம்ம சும்மா கையை வச்சு ரொம்ப தேய்ச்சாலும் சரி, இல்லை when we யூஸ் these ஸ்க்ரப்ஸ் that contain இந்த வால்நட் ஸ்க்ரப் இது அதுன்னு வருது இல்லையா. ஸோ என்ன ஆகும்னா இது வந்து உங்கள் ஸ்கின் பேரியரில் இட் will cause மைக்ரோ பிரேக்ஸ். ஸோ அந்த மைக்ரோ பிரேக்ஸ் வரும்போது ஸ்கின் நல்லா ட்ரை ஆகி டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால வந்துட்டு வர ப்ராப்ளம்ஸ் தான் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கும். when you opt for a chemical exfoliant, ஸோ கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பீல்ஸ் ஆர் ஒன் ஃபார்ம். ஏன்னா பீல்ஸ் வந்துட்டு இப்போ உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் உங்கள் கிளினிக்கில் பண்ணுவாங்க பிகாஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஹை. பட் இதுவே வந்துட்டு நம்மளுக்கு இப்போ சீரம்ஸாக வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்துருச்சு மார்க்கெட்டில். அண்ட் தெர் ஆர் சம் ரியலி குட் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இது வந்துட்டு அவங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி அகெயின் அவங்க ஆப் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா அவங்க வந்துட்டு சாலிசிலிக் ஆசிட் இல்லை நைசினமைட் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே அவங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, இல்லை எனக்கு நான் ஜஸ்ட் ஸ்கின் ருட்டீன் மெயின்டைன் பண்ணணும்னா கிளைகாலிக் ஆசிட் சூஸ் பண்ணலாம். ஒருத்தவங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா லாக்டிக் ஆசிட் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தே கேன் சூஸ் சீரம்ஸ் அக்கார்டிங்லி. இப்போ இந்த சீரம்ஸில் என்னென்னா இந்த ஸ்ட்ரென்த் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகாது. பட் அட் த சேம் டைம் யூ cannot expect a quick result. இப்போ நீங்கள் பீல்ஸ் வந்துட்டு ஒரு 3-4 செஷன்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. திஸ் மை டேக் அ ஃபியூ மந்த்ஸ். ஏன்னா இது லோ கான்சன்ட்ரேஷனில் ரொம்ப ஸ்லோ ஆக்டிங்காக இருக்கும் அண்ட் நம்ம ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ வென் தே யூஸ் திஸ் த ரிசல்ட் ஆஃப் தர் ஸ்கின் கேர் would be much better. அதே மாதிரி டூ இட் யோர் செல்ஃப் ஹோம் மாஸ்க்ன்றது லேடிஸ் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தே மேக் அ ஃபேஸ் மாஸ்க். அண்ட் அதில் ப்ரெடாமினண்ட்டாக இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு, மஞ்சள், பால், தயிர் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் மென் யூஸ் பண்ணலாமா? அவங்களும் இந்த மாஸ்க் ஃபேஸ் மாஸ்க்லாம் வீட்லேயே பண்ணி போடலாமா? ஸோ நான் ஜென்ரலாகவே ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் டிஐஒய் மாஸ்க் ஃபார் எனி ஒன் ஃபார் தட் மேட்டர். ஐ ஃபீல் கிச்சனில் இருக்கிறத நம்ம சமைச்சிட்டு நம்ம அது உணவாக நியூட்ரிஷனாக வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பட் தட் சைட் இப்போ நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்கோ இல்லை யோகர்ட்டில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் தான் இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் வந்துட்டு நம்ம அனாட்டமிக்கலாக பார்க்கும்போது மென் ஸ்கின் வந்துட்டு இன்னும் திக்கராக இருக்கிறதுனால த டேமேஜ் வுட் பி லெஸ். பட் நெவர்தலெஸ் நம்ம இந்த ஹோம் கேர் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும்போது நம்ம அதோட கன்சிஸ்டன்சி, அதோட நேச்சர், அதோட பிஹெச், அதாவது அந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ்னால் நம்ம டெய்லி உட்காந்து அனலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ வென் யூர் யூசிங் திஸ் இட் கேன் ஆல்வேஸ் காஸ் டேமேஜ் டு யுவர் ஸ்கின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்துட்டு லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லெமன் ஜூஸ் இஸ் வெரி அசிடிக். ஸோ அதை போடும்போது சம்டைம்ஸ் யூ கேன் எண்ட் அப் ஹேவிங் பர்ன்ஸ் ஆன் யுவர் ஸ்கின். ஸோ இப்போ அது பர்ன்ஸ் வருதுன்னா நம்ம அந்த பர்னை ட்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்காக பின்னாடி வர பிக்மெண்டேஷனையும் நம்ம ட்ரீட் பண்ணோம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு அவாய்ட் டிஐஒய். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஈவன் வென் வி லுக் அட் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். அது ஏன் நம்ம கெமிக்கல்னு சொல்கிறோன்னா நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்னால தான் அது அந்த கெமிஸ்ட்ரி பிஹைண்ட் இட்னால தான் கெமிக்கல்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான். ஸோ தே ஆர் வெரி சேஃப் டு யூஸ் பிகாஸ் தேர் ஆல் டெஸ்டட் அண்ட் ட்ரைட். அதே மாதிரி மென் ரெகுலராக ஷேவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் இல்லை ஸ்கின்னோட திக்னஸ் அதிகமாகும் அப்படின்லாம் ஒரு மிஸ்கன்செப்ஷன் நிறையா பேருக்கு இருக்குது. அது உண்மையா இல்லைன்னா அது ஒரு மிஸ்கன்செப்ஷன் தானே? அது மிஸ்கன்செப்ஷன் தான். ஸோ ஷேவிங் ஒன்று வில் நாட் மேக் யூர் ஹேர் திக்கர். அ லாட் ஆஃப் பீப்புள் ஆல்சோ ஹேவ் தட் மிஸ்கன்செப்ஷன். அண்ட் நம்பர் 2 இட் வில் நாட் டேமேஜ் யூர் ஸ்கின். என்னென்னா ஷேவ் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஃபாலோ அ ஃபியூ டெக்னிக்ஸ். லைக் நீங்கள் ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு யூஸ் லைக் அ வெரி மைல்டு சோப் ஒரு கிளென்சர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போல்லாம் நான் ஃபோமிங் கிளென்சர்ஸே இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், ஆல்வேஸ் நம்ம ஷேவ் பண்ணும்போது டைரெக்ஷன் ஆஃப் த ஹேர் க்ரோத்தில் தான் பண்ணும். ஸோ இப்போ நம்மளுக்கு முடி இந்த சைடு தான் வளருதுன்னா இப்படி தான் ஷேவ் பண்ணுவோம், இப்படி இருக்குன்னா இப்படி தான் ஷேவ் பண்ணும். ரிவர்ஸ் ஷேவிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இஷ்யூஸ் அதிகமாக வரும். தேர்ட் திங் வந்துட்டு யூஸிங் குட் பிளேட்ஸ். அண்ட் ஃபோர்த் வந்து முக்கியமாக இந்த பிளேட்ஸோட ஹெட் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மாற்றாம நிறைய நாள் ஒரே இது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றணும். ஏன்னா பிளண்ட் பிளேட்ஸ் கேன் ஆக்சுவலி டேமேஜ் யுவர் ஸ்கின் மோர். அண்ட் ஃபைனலி நம்ம ஷேவ் பண்ணதுக்கப்புறம் மேக் ஷூர் யூ யூஸ் அ வெரி மைல்ட் மாய்ஸ்சரைசர் ஸோ தட் யுவர் ஸ்கின் ரிமைன்ஸ் இன்டாக்ட். அதே மாதிரி ஸ்மோக்கர்ஸில் இது வந்து மென்னு நிறைய பேருக்கு இருக்க காமன் இஷ்யூவாக இருக்குது. ஸ்மோக்கிங் குவிட் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த டார்க்கர் லிப்ஸ் வந்து அவங்களுக்கு நார்மலாகவே ஆக மாட்டேங்குது. இது வந்து நார்மலாக ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அவங்க எப்படி பண்ணி, இல்லை அது அப்படியே லைஃப் லாங் அவங்களுக்கு இருக்குமா? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்க quitting is the first step that you can do. Second thing வந்துட்டு they can start by using a lip balm that has an SPF of at least 30.
50 வரைக்குமே இருக்குது. டிபெண்டிங் ஆன் தர் சன் எக்ஸ்போஜர் அண்ட் டிபெண்டிங் அப்பான் தர் லைட் எக்ஸ்போஜர் அவங்க 30 இல்லை 50 சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் இஸ், சப்போஸ் அவங்களுக்கு ஆல்சோ கொஞ்சம் இந்த லிப் லிக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு லிப்ஸ் வந்து ட்ரை ஆனோடனே உடனே வந்து டங்கை வச்சு தான் வந்து தி வில் வெட் இட். அதை அவாய்ட் பண்ணணும், பிகாஸ் தட் ஆக்சுவலி வர்சன்ஸ் பிக்மெண்டேஷன். மூணாவது, எப்படி டே டைமில் நம்ம வந்து லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ, நைட்டில் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங் லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த லிப் பாம்ஸ் போட்டதுக்கப்புறமா ஆஃப்டர் தே அப்ளை த லிப் பாம், தே கேன் சீல் இட் வித் பெட்ரோலியம் ஜெல்லி. நம்ம இந்த வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லி வச்சு சீல் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் creams நிறையா இருக்குது, which are very gentle, which are mild. You can also use a little bit of exfoliant creams, so that will help reduce the pigmentation. இது இல்லாமல் இன் கிளினிக்கில் வந்துட்டு பீல்ஸ் இருக்குது, அதே மாதிரி பிக்மெண்ட் ரெடியூஸ் பண்ணுற லேசர் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ அது பண்ணும்போது நம்ம அட்லீஸ்ட் ஒரு 40 to 50% ரிடக்ஷன் இன் பிக்மெண்டேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. இது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension.